ஒரு ஆள் 10 பேர் அடிச்சான்ப்பா. இப்படி இந்த மாசான டைலாக்கை நம்ம சினிமாவில் கேட்டிருப்போம். ஆனால் ஒரு விதை பல நோய்களுக்கு மருந்தா இருக்குப்பா அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னா நீங்க நம்புவீங்களா? அட நம்பி தாங்க ஆகணும். அதுதான் இந்த சப்ஜா விதி. இந்த சப்ஜா விதியில ஏகப்பட்ட நியூட்ரிஷன் கொட்டி கிடக்குதுங்க. இந்த சப்ஜா விதியை நம்ம தினமும் பார்த்துருப்போம் ஜிகர்தண்டா கடையில். அங்கெல்லாம் வந்து ஏதோ புழு மாதிரி மிதக்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். நம்ம நினச்சிருப்போம் இது என்னடா புழு மாதிரி இருக்கு என்னன்னு. ஆனால் அது புழு கிடையாதுங்க. அந்த பாட்டில் ஃபுல்லாக இருக்க நியூட்ரிஷன் அப்படி தான் சொல்லி ஆகணுமே. இதில் விட்டமின்ஸு, மினரல்ஸு, ப்ரோட்டீனு, ஒமேகா 3 அப்படின்னு ஏகப்பட்ட நியூட்ரிஷன் இதில் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சம்மர் டைமுங்க. இந்த சம்மர் டைமில் வெளியே போயிட்டு வந்தாலே ஐயோ அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடுற அளவுக்கு இந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. அது இன்னும் சொல்லப்போனால் இப்போ சித்திரை மாதங்க. இந்த சித்திரை மாதம் வெயில் நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த வெயில் எங்கன்னா வெளியே போன நினச்சாலே செம்ம ப்ரெஷர் ஆகும். அதுவும் இந்த சின்ன பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வெயிலோட தன்மையை தாக்கு பிடிக்க முடியாமல் வேக்குரு, உடல் சூடு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டிசீஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். அவங்களுக்குலாம் நீங்கள் தினமும் இந்த சப்ஜா விதையை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹீட்லேருந்து அவங்கள செம்மையாக ப்ரொடெக்ட் பண்ணலாம். தினமும் காலையில் ஒரு கிளாஸ் தண்ணியில் இந்த சப்ஜா விதையை ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 1/2 hour ஊற வச்சு அவங்க குடிச்சு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சம்மர் டைமில் வரக்கூடிய ஹீட் சம்மந்தப்பட்ட எல்லா டிசீஸும் காணாமே போயிடும். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ சம்மர் டைமில் மட்டும் இந்த சப்ஜா விதை யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தங்க கிடையாது. சம்மர் டைமில் மட்டும் கிடையாது, நீங்கள் வருஷம் முழுக்க இதை யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், பல நோய்கள்லேருந்து நீங்கள் பாதுகாக்கலாம். ஏன்னா சப்ஜா விதையில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தாங்க ஏகப்பட்ட நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அதனால தான் ஆயுர்வேதிக்லையும் சரி சீன மருத்துவத்திலையும் சரி இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களே. அதுவும் பல நோய்களுக்கு நான் மருந்தாக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அது முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாரடைப்பு. நம்ம பாடியிலே ரொம்ப அழகான பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் தாங்க. 24 hours நமக்காக உழைச்சிட்டே இருக்க ஒரு உறுப்பு தான் ஹார்ட்டே. ஆனால் நம்ம அந்த ஹார்ட்டை நல்லா பார்த்துக்கணுமான்னு கேட்டால் இல்லை நாங்கள் சொல்லி ஆகணுமே. இந்த ஹார்ட் அட்டாக்னு ஒரு விஷயம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் சில கெட்ட கொழுப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹார்ட்டுக்கு போகிற ரத்த ஓட்டத்தை பிளாக் பண்ணி அது ஹார்ட் அட்டாக்காக கொடுக்குமே. இந்த மாதிரி விஷயத்தை வராமல் பார்த்துக்க இந்த சப்ஜா விதைங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த சப்ஜா விதை வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் அந்த சுகர் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க இந்த ஃபைபரையும் வந்து இது வச்சுட்டு இருக்குது. ஆனால் சுகர் பேஷண்ட் சப்ஜா விதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பாடியில் இருக்க சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும். பத்தாவதுக்கு நம்ம பாடிக்கு இன்சுலின் லெவலையும் இது அதிகமாக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சில பேர்லாம் வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி கண்டதையும் சாப்பிடுவாங்க. அவங்களாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இவன் என்னடா வந்து யானை போய் சாப்பிட்றான் அப்படின்னு. ஆனால் ஒன்றுங்க, சாப்பாடு நம்ம அதிகமாக சாப்பிட்டாலும் சரி கம்மியாக சாப்பிட்டாலும் சரி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கேடு. அதனால் சாப்பாட்டை அளவாக சாப்பிடணும். இப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு போய் இந்த சப்ஜா விதையை கொடுங்க. ஏன்னா இந்த சப்ஜா விதையை நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து இந்த அதிகமாக பசி எடுக்காமல் ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கும். ஆனால் சில பேர்லாம் இருப்பாங்க, நான் வந்து உடல் எடையை குறைக்கிறேன்னு சொல்லி 3 வேளையில் வந்து ஒரு வேளை கட் பண்ணிக்கிறேன், நான் வந்து டயட் இருக்குன்னு சொல்லி தான் உடம்பை தானே கெடுத்துப்பாங்க. அவங்களாம் அந்த சப்ஜா விதை தினமும் காலையில் சாப்பிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், பாடி வந்து உடல் எடை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல். இந்த வெயில் டைம் வந்தாலே இந்த மலச்சிக்கலோட பிரச்சனை வந்து பெரியவங்களுக்கு அதிகமாக வருமே. ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஃபைபர் கண்டென்ட்டும் சரி மினரல்ஸும் சரி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மலச்சிக்கல் ஒரு பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமே. அதனால் மினரல்ஸையும் ஃபைபரையும் அதிகமாக உள்ள ஃபுட்டை நம்ம தேடி சாப்பிட முடியாது. அதுக்கு இந்த சப்ஜா விதை நீங்கள் சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு இந்த நியூட்ரிஷன் ரெண்டுமே அதிகமாகவே கிடைக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. நம்ம பாடியில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குறது, அப்புறம் வந்து இந்த மைண்ட் ப்ரெஷரை வந்து குறைக்கிறது, கேன்சர் வராமல் பார்த்துக்குது, பல பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. அதனால் இந்த சப்ஜா விதைகளை வந்து நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அது இப்போ சம்மர் டைமுங்க, வெளியே போனாலே சரி இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது ஜூஸ் குடிப்போம்னு சொல்லி கண்ட கூல்ட்ரிங்க்ஸும் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த சப்ஜா விதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்ஜா விதை கலந்த தண்ணியை குடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியும் கிடைக்கும், பாடி குளிர்ச்சியும் இருக்கும், ப்ளஸ் பல பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் சப்ஜா விதை நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா அது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.